நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சமந்தி, ஒரு நிமிஷம். ஒருவேளை நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா மறுவீட்டு அழைப்புக்காக நாங்க சந்தியாவை எங்க கூட கூட்டிட்டு போகலாமா? மறுவீட்டு அழைப்புக்கு எப்படி கூட்டிட்டு போவீங்க? எங்க குடும்ப வழக்கப்படி பாத்தீங்கன்னா, புது மருமக வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல அவ குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூஜை செய்யணும். குலதெய்வம் கோயில்ல பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுவீட்டு அழைப்புக்கு கூட்டிட்டு போங்க. சரி. நான் என்ன பண்றது சந்தியா? இது அவங்க குடும்ப வழக்கமா? நம்மளால அதை மாத்த முடியாதுல்ல? நான் போயிட்டு வரேன். வாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். சோ இன்னைக்கும் அண்ணாவும் அண்ணியும் ஒண்ணா இருக்கவே முடியாது. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்? நடக்க வேண்டியது இதுதாம்மா. எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு நாள் தான்க்கா. என்ன சொல்றீங்க? ஏய், ரெண்டு பேரும் இப்படி நடு வீட்டுல நின்னு இழுக்கிறத நிறுத்துங்க. இப்போ மருமகளோட பெட்டியை இங்க வச்சு திறந்து பார்க்கணும். கஸ்தூரி, இதோ வரேம்மா. எங்க இருக்க? வந்துட்டேம்மா. போய் மருமகளோட ரூம்ல இருந்து அவ பெட்டியை கொண்டு வா. சரிம்மா. அம்மா, எப்பவுமே வீட்டுக்கு வந்த மருமகளோட சாமான திறந்து பார்க்கும்போது நாத்தனாருக்கு தான் முதல் உரிமை இல்ல? இவளுக்கு வேற வேலையே இல்ல. என் பெட்டியை திறந்து பார்த்தப்ப எங்க அம்மா கொடுத்த புடவையை எடுத்துக்கிட்டா. இப்போ அக்கா கிட்ட என்னென்னத்தெல்லாம் சுட போறாளோ? அண்ணி, ஏதாவது சொன்னீங்களா? இல்ல, நான் எதுவும் சொல்லல. உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லனாலும் சரி, இன்னைக்கு எனக்கு வேண்டியது நீங்க கொடுத்துதான் ஆகணும். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு கூச்செல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு வேண்டியதை நான் எடுத்துப்பேன். நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா நீ? எனக்கு தெரியும் நீ நீங்க ஏன் தப்பா நினைக்க போறீங்க. நான் உங்களோட ஒரே ஒரு நாத்தனார், அதோட சூர்யானோட ஒரே ஒரு தங்கச்சி. கஸ்தூரி, பெட்டியை கொண்டு வர எவ்வளவு நேரமா? அக்கா, இந்த புடவைலாம் ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் ஏசி கடையில வாங்கிருப்பீங்கன்னு தோணுது. அண்ணி, பாத்தீங்களா இது எவ்வளவு அழகா இருக்கு? இத நான் ட்ரெஸ் தச்சுக்க போறேன். பாத்தீங்களாக்கா, இவதான் நம்ம ரெண்டு பேருக்கு நாத்தனார். இங்க எத்தனை புடவை இருக்கு. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு எது ரொம்ப காஸ்ட்லியோ அதை எடுத்து வச்சிருக்கா. இப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? எனக்கா? இல்ல, எனக்கு புடவைன்னா அவ்வளவு இஷ்டம் கிடையாது. உங்களுக்கு புடவைனா இஷ்டம் இல்லையா? அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லுங்க. அது எனக்கு என்னது இது? ஐயோ, இந்த பொட்டி நிறைய புக்ஸ் இருக்கு. அண்ணி, நீங்க இந்த புக்ஸ்ல எதுக்கு கொண்டு வந்தீங்க? அம்மா சந்தியா, இந்த புத்தகங்கள் எல்லாம் உன்னோடதா? அப்பா, எங்க அப்பாவோடது. ஓ,
சரி சரி, உங்க அப்பா ஞாபகமா அதெல்லாம் கொண்டு வந்திருக்கியா? உங்க அப்பா நிறைய படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நீ உன் வாழ்க்கையில பெரிய கொடுமை நடந்துருச்சுமா. உன் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே உங்க அப்பா அம்மாவையும் இழந்துட்ட. அவங்க உன் கல்யாணத்தை பார்த்திருந்தா அவங்களோட ஆத்மா நிச்சயம் சாந்தி அடைஞ்சிருக்கும். ஆனா நடக்க வேண்டியதை யாராலையும் மாத்த முடியாது. அம்மா சந்தியா, இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகணுமா? போய் உன் சாமான் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. நீயும் போ, போய் உன் பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. எல்லாரும் சேர்ந்துதான் 4 மணிக்கு போகணும். அவங்க ஒன்னும் தனியா போகல. போய் எல்லாத்தையும் எடுத்து வை. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்க துணிமணி எல்லாத்தையும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்து வைக்கிறேன். நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி புடவை கட்டியிருக்க மாட்டீங்க இல்லையா? அதான் உங்களுக்கு உதவி பண்ணலாம்னு நினைச்சேன். ஆமா, இன்னைக்கு நீங்க உங்க பிறந்த வீட்டுக்கு போகணும்னு நினைச்சீங்களா? எனக்கு புரியுதுங்க. புது இடம், புது ஆளுங்க. ஆனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே நான் உங்களை
உங்க பிறந்த வீட்டை கூட்டிட்டு போறேன். உனக்காக ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. பையன் IIM MBA முடிச்சிருக்கான், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கான். இன்னைக்கு அவன் பெரிய பிசினஸ் மேனா இருக்கான். ரொம்ப நல்ல ஃபேமிலி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூர்யாண்ணா, நீங்க இந்த டாக்டர் கோட்டை போட்டுக்கோங்களேன். இல்ல, நான் இப்படியே போட்டோ எடுத்துக்கிறேன் சோட்டு, அதெல்லாம் வேண்டாம். சூர்யாண்ணா, இத போட்டுக்கோங்க. இது இன்னும் அழகா இருக்கும். எனக்காக போட்டுக்கோங்களேன். சூப்பர் சூர்யாண்ணா, ரொம்ப அழகா இருக்கீங்க. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. அப்போ எனக்கு இவ்வளோ உடம்பெல்லாம் இல்லை. இங்க இருக்கிற புத்தகங்கள்லாம் உங்களோடதான்? ஆமா. ஆனா இதுல உங்களோட பேரையே எழுதலையே. பேரா? பேர் எதுக்கு? அதுல பேர் எழுத வேண்டிய அவசியம் இல்லையே. அப்புறம் இன்னொரு விஷயம், எங்கள் வீட்டில் உங்களுக்கு எதாவது வேணும்னு தோணுச்சுன்னா யார்கிட்ட கேட்க முடியாதுல்ல? ஒருவேளை உங்களுக்கு தயக்கமாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. சோப்பு, எண்ணெய், ப்ரஷ் எதுவாக இருந்தாலும் சரி தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். என்னங்க, அது உங்ககிட்ட நான் இப்போ என்ன சொல்லுங்க. உங்ககிட்ட ஒண்ணு நான் கேட்கலாமா? எதுவாக இருந்தாலும் கேளுங்க. என்னங்க, அது நான் சின்ன வயசுல இருந்து ஒரே லட்சியத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லைங்க, என்னோட அம்மா அப்பாவும் இதையே தான் அவங்களோட கனவா நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க நான் IPS ஆபீசர் ஆகணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு என்னோட அப்பா அம்மா 2 பேரும் இந்த உலகத்துல இல்ல. ஆனா இன்னைக்கு அவங்களோட கனவு மட்டும் என் கூடவே தாங்க இருக்கு. என் கல்யாணம் நடந்ததால என்னோட படிப்பை நான் பாதியிலே விட வேண்டியதாயிடுச்சு. இல்லைன்னா நான் உங்ககிட்ட தைரியமா சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா இதெல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொன்னா நீங்க எல்லாத்துக்குமே சம்மதிப்பீங்கல்ல? நீங்க எனக்கு
உதவி பண்ணுவீங்கல்ல? நான் மேல படிக்கிறதுக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுப்பீங்கல்ல? அம்மா அம்மா, என்னம்மா நீங்க இத்தனை பொருளை தனியா ஏன் தூக்கிட்டு வரீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நல்ல வேளை கத்துனது என் காதுல விழுந்தது, அதான் உடனே ஓடி வந்துட்டேன். நான் வரலன்னா என்ன இருக்கும்? எனக்கு தான் ஒன்றும் ஆகலைல்ல. முதல்ல நீ ஒன்று பண்ணு. இதுல இருக்கிற என் புடவையெல்லாம் கொண்டு போய் மருமக கிட்ட கொடு. அதெல்லாம் அவ பெட்டியில வைக்க சொல்லு. அதுக்கப்புறம் அங்க கொண்டு போக வேண்டிய மீதி சாமானை எல்லாம் நான் இன்னொரு பெரிய பையில ஞாபகமா எடுத்து வச்சிடுறேன். நீ போ. அம்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆகல? எனக்கு ஒன்றும் இல்லை சூர்யா, நீ போ. இது அம்மாவோட புடவை. இது உங்க சூட்கேஸில் நான் வச்சிடறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, அம்மாவோட புடவையை மேலே வச்சிருக்கேன், உங்களது கீழே இருக்க. அப்போதான் அம்மாவுக்கு எடுக்க வசதியா இருக்கும். சரிங்க. ஓ, என்ன மன்னிச்சிருங்க. அம்மா கத்துற சத்தம் கேட்ட உடனே நான் அங்கே போயிட்டேன். நீங்க என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல? அது சூர்யாண்ணா, உங்களை யாரோ கீழே வர சொல்லி கூப்பிடுறாங்க. நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். தெரியும், அவன் பேரு சோட்டு. ஏதாவது முக்கியமான வேலையா இருந்திருக்கும். சரி, நான் அப்ப என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒண்ணு மட்டும் எனக்கு புரியல. இந்த ரூம்ல எத்தனை புக்ஸ் இருக்கு, ஆனா ஒரு பென் கூட இல்ல.